ஈஸியாக குவிக்காக அதே சமயத்தில் டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். சேமியாவை யூஸ் பண்ணி நம்ம அதை பண்ண போகிறோம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க, ஒரு சின்ன பாத்திரம் தான். அதில் அரை பாத்திரம் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு ஒரு சின்ன கப்பு 200 ml கப்பு அதில் சேமியா எடுத்து அதில் போட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனே கிண்டுறதை நீங்கள் நிறுத்திக்கலாம். இப்போ அது நல்லா வெந்து ஒரு கிளாஸி ஸ்டேஜில் வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை வடிகட்டி எடுத்துக்கிடணும். வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா வெறும் தண்ணி இருக்குது இல்லையா, சூடு இல்லாத தண்ணி, அந்த தண்ணியை வச்சு ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. இந்த வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை விட்டு லேசாக கலந்து விட்டுக்கோங்க. அப்போ நீங்கள் கிண்டி முடிக்கும்போது அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ இந்த சேமியா வெந்துக்கிட்டு இருக்கிற நேரத்துக்குள்ளே நம்மளால் எவ்வளோ வெஜிடபிள்ஸ் கட் பண்ண முடியுதோ அதை கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம குவிக்காக செய்யணுங்கிறத தான் இதை செய்கிறோம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரியாக வெஜிடபிள்ஸாக கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ பீன்ஸு, கேரட்டு, தக்காளி, அது கூட தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிட்டு நீங்கள் அதில் கொஞ்சமாக கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சோடனே கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் சேர்த்துக்கோங்க. அது லேசாக செவந்து வந்த உடனே இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை போட்டுக்கலாம். நான் பீன்ஸ், கேரட் போட்டிருக்கிறேன். நீங்கள் அடிஷ்னலாக முட்டைக்கோஸோ அல்லது உருளைக்கிழங்கோ எது வேணாலும் நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். நிறைய வெஜிடபிள்ஸு சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கிண்டி விட்டு ஒரு பாத்திரத்தை, ஒரு தட்டு வச்சு நல்லா மூடி வச்சுக்கோங்க. அதுலேயே வெந்துடும். அது தண்ணி அடிஷ்னலாக நீங்கள் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ கொஞ்சம் கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் நான். இதையும் சேர்த்ததுக்கப்புறம் கலந்துட்டு இந்த சேமியாவை நீங்கள் அதில் போட்டு நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப கிண்டணும்னு அவசியம் கிடையாது, சும்மா பரட்டி விட்டாலே போதுமானது. நல்லா கலந்து விட்டுட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக அந்த சேமியா வேகிற நேரத்துக்குள்ளே நீங்கள் வெஜிடபிள்ஸை கட் பண்ணிடலாம். வெந்த உடனே நீங்கள் இந்த மாதிரி தாளித்து விட்டுட்டிங்கன்னா உடனே ரெடி ஆயிரும். ஒரு 5 to 10 மினிட்ஸுக்குள்ளே நீங்கள் இது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட முடியும். காலையில் ஒர்க் பண்ணுற லேடிஸுக்கோ அல்லது பேச்சுலர்ஸோ இருந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் செய்து மார்னிங்கில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இது கூட ஒரு டம்ளர் பால் அல்லது ஒரு வாழைப்பழம் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டமக்கும் ஃபில்லிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.